எனக்கு சமைக்கவே தெரியாது. ஆனா சமைக்கவே தெரிஞ்சாலும் ஸ்வீட் பக்கம்லாம் நான் போகவே மாட்டேன். அதெல்லாம் கடையில வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்றவங்க கூட இந்த தேங்காய் திரட்டி பால் ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா தான் வரும். சிம்பிளா சொல்லணும்னா யார் கைப்பட்டாலும் இந்த தேங்காய் திரட்டி பால் அமிர்தம் தாங்க. ரொம்பவே ஈஸியா ரெடி பண்ணலாம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே அரை மூடி துருவன தேங்காவை ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம யூஸ் பண்ண போறது சுக்கு ஏலக்காய் கலந்த நாட்டு சக்கரை தான். தேங்காய் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி ஏலக்காய் இருக்கனால ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நான் முந்திரியை மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான தேங்காய் திரட்டி பால் ரெசிபி வித்தின் 10 மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சு.